Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த செஷனில் shear strength டெஸ்ட்டில் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். எந்த மெத்தடும் மென்ஷன் பண்ணாமல் காமனாக கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலான்ட்டுன்னு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிட்டில் ட்ரிக்கி கொஷின் தான். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாவே போதும். அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் சம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். இந்த கொஷின் அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2023 ரெகுலேஷன் 2017 கேட்டிருக்காங்க. பாருங்கள், வாட் இஸ் த shear strength ஆஃப் த சாயில், அதாவது shear strength S கேட்டிருக்காங்க. along the horizontal plane at a depth of 4 meter depth height in a deposit of sand என்னும்போது C equal to 0 having the following properties: angle of internal friction pi equal to 35 degree, dry unit weight gamma D equal to 17 kilonewton per meter cube, specific gravity G equal to 2.7. Assume the groundwater table is at a depth of 2.5 meter from the ground surface. இது வரைக்கும் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, shear strength கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கொஷினு. கேஸ் பி என்ன சொல்கிறாங்களா, ஆல்சோ ஃபைன் த சேஞ்ச் இன் shear strength when the water table rises to the ground surface. வாட்டர் டேபிள் 2.5 மீட்டர் பிலோ இருக்கு இல்லையா, அது கிரவுண்ட் சர்ஃபேஸ் அளவுக்கு வந்தால் எவ்வளோ shear strength வேரி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, என்ன சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். கிவன் டேட்டா எழுதிக்கலாம். ஹைட்டு டெப்த்து 4 மீட்ரு, சாண்டுன்றதால C0, angle of internal friction 35 degree, dry unit weight gamma D equal to 17 kilonewton per meter cube, specific gravity G equal to 2.7. நெக்ஸ்ட்டு இது நான் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு கிரவுண்ட் லெவல்லேருந்து 2.5 மீட்டரில் வாட்டர் டேபிள் இருக்குது, அதுக்கான காமா டி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இது கீழே இருக்கிற சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட், ஏன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் தானே கண்டுபிடிக்கணும், அப்போ சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட் வேணும். அதுக்காக ஃபார்முலா பார்த்தீங்கன்னா G-1 இன்ட்டு காமா டபிள்யூ டிவைடட் பை 1 + C. ஸோ அதுக்கு இதை எப்படி சால்வ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ கொண்டு வரேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போயிட்டு நமக்கு ட்ரை டென்சிட்டிக்கான ஃபார்முலா தெரியும். நார்மலாக யூனிட் வெயிட்கான ஃபார்முலா காமா ஈக்குவல் டு G + SC காமா டபிள்யூ டிவைடட் பை 1 + E. இதில் ட்ரை ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன் 0ன்னு அர்த்தம். அப்போ இது மொத்தமாக 0 ஆகிடும். வெறும் G காமா டபிள்யூ டிவைடட் பை 1 + E தான் இருக்கும். அதுதான் ட்ரை டென்சிட்டி. அதில் ஜியோட வேல்யூ 2.7, காமா டபிள்யூ 9.81 kilonewton per meter cube, 1 + E அப்படி வச்சுக்கோங்க. காமா டி 17 kilonewton per meter cube கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணனா நமக்கு ஈயோட வேல்யூ கிடைக்கும். எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். கேல்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கிறத அப்படியே டைப் பண்ணுங்கள். 17 ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி கேல்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈக்குவலு 2.7 இன்ட்டு 9.81 டிவைடட் பை, இதுக்கு மட்டும் என்ன பண்ணிங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஏன்னா டிவைடில் ப்ளஸ் வந்திருக்கு அதனால். 1 + இந்த ஈக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்துடும், ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு நீங்கள் நார்மல் கால்குலேட்டரில் ஷிஃப்ட்டு கேல்சி திரும்ப ஷிஃப்ட்டு கேல்சி கொடுக்கணும் 2 தடவை. எனக்கு இதில் ஒரு தடவை கொடுத்தா போதும். ஆன்சர் வந்து 0.558 வருது. ஸோ இந்த 8க்கு ஒரு டிஜிட் இங்கே தூக்கி 56ன்னு எழுதிக்கிறேன். அதுதான் E ஈக்குவல் டு 0.56. ஓகேங்களா. ஸோ இது வந்து வாய்ட் ரேஷியோ. ஓகே. நெக்ஸ்ட்டு காமா சப்மெர்ஜ்டு, அதாவது சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட் டைரெக்டாக கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். இல்லை நான் காமா சேச்சுரேஷன் கண்டுபிடிக்கனா காமா சேச்சுரேஷன் ஈக்குவல் டு G + E, எஸ்ஸோட வேல்யூ இங்கே வந்து 1 ஆகிடும், இன்ட்டு காமா டபிள்யூ டிவைடட் பை 1 + Eன்னு போட்டு இதை கண்டுபிடிச்சிட்டு இதில் பாதி டிவைட் பண்ணி எடுத்திங்கனாவே போதும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எனக்கு இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம். ஸோ ஜியோட வேல்யூ 2.7 - 1, காமா டபிள்யூ 9.81 kilonewton per meter cube, 1 + ஈயோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிங்கன்னா சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட் 10.69 கிடைக்குது நமக்கு. ரைட்டா. நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும். இதை பேஸ் பண்ணி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்க்கு ட்ராயிங் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காமா சப்மெர்ஜ்டு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, எவ்வளோ வந்திருக்கு 10.69. 10.69 ட்ராயிங்கில் எடுத்து எழுதிக்கோங்க. அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் 10.69. எதுக்காக ட்ராயிங்கில் எழுத சொல்கிறேன்னா, நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே ஆல்ரெடி ட்ரை வாட்டரே இல்லை அப்படின்னும் போது இதனால் வாட்டர் ப்ரெஷரில். ஸோ காமா டி இன்ட்டு 2.5, அதாவது 17 இன்ட்டு 2.5 டைரெக்டாக எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸு இங்கே சப்மெர்ஜ்டு தான் எடுத்துருக்கோம், அதனால் டைரெக்டாக எடுத்துக்கலாம். 10.69 இன்ட்டு 1.5,
ஸோ இதை வந்து எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக எழுதிக்கலாம். அதை எழுதிருக்கேன் 2.5 டெப்த்து இன்ட்டு யூனிட் வெயிட்டு 1.5 டெப்த் இன்ட்டு இந்த வேல்யூவை சால்வ் பண்ணலாம். 2.5 into 17 plus 1.5 into 10.69 equate பண்ணிங்கன்னா 58.535 வருது. அதனால் 54ன்னு எழுதிக்கிறேன். ரைட்டா? இது பேஸ் பண்ணி ஷியர் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே சம் தான். S ஈக்குவல் டு C டேஷ் ப்ளஸ் சிக்மா டேஷ் tan பை. C டேஷ் தான் நம்ம 0ன்னு சொல்லிட்டோம், ஏன்னா சாண்டுன்றதால. சிக்மா டேஷ்க்கு இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். பை வந்து 35 டிகிரின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. பை டேஷ் ஆக்சுவலி. ஸோ 35 டிகிரி போட்டுக்கோங்க. இதை கேல்குலேட்டரில் போடுங்க. 58.54 இன்ட்டு tan 35 போட்டிங்கன்னா 40.99 வருது. இப்போ இது ஒரு டிஜிட் தள்ளி வைக்கணும்னா 1. ஸோ மொத்தமாக நான் என்ன பண்ணிக்கிறேன் 41ன்னு ரவுண்டு வேல்யூவாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அது ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த வாட்டர் டேபிள் ரைசஸ் டு த கிரவுண்ட் சர்ஃபேஸ். இப்போ இந்த கண்டிஷனுக்கு பாருங்களேன், கிவன் டேட்டா படி வாட்டர் டேபிள் 2.5 மீட்டர் பிலோ தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்க, ஒருவேளை இது மேலே ரைஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ஷியர் ஸ்ட்ரென்த் சேஞ்ச் ஆகுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஷியர் ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்கல. ஸோ அப்போ வந்து பார்க்கலாம், டெல் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம். காமா டி இன்ட்டு 2.5 மைனஸ் காமா சப்மெர்ஜ்டு இன்ட்டு 2.5. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2.5 இன்ட்டு காமா டியோட வேல்யூ 1 minute. காமா டியோட வேல்யூ 17. நான் தப்பாக எழுதியிருக்கேன், இங்கே எழுதும்போது கரெக்டாக எழுதிக்கோங்க. 17 இன்ட்டு 2.5 மைனஸ் 10.69 இன்ட்டு 2.5. ஸோ கேல்குலேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 17 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2.5 மைனஸ் 10.69 இன்ட்டு 2.5 போட்டிங்கன்னா 15.775 கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான். ஸோ இந்த கண்டென்ட்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு வர வேல்யூ எழுதிக்கோங்க. இப்போ ஷியர் ஸ்ட்ரென்த் கால்குலேட் பண்ணுங்கள். டெல் சிக்மா டேஷ் வந்து 15.75 இன்ட்டு tan பை 35 டிகிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிங்கன்னா 11.03 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்குது. ஸோ நார்மல் ஷியர் ஸ்ட்ரென்த்து வந்து 41 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரு. வாட்டர் டேபிள் ரைஸ் பண்ணால் ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து, ஏன்னா வாட்டர் இன்க்ரீஸ் ஆக ஷியர் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். ஸோ 11.03 ஆன்சர் வந்து கம்மி தான் ஆகியிருக்கு. அப்போ ஓகே தான். ஓகேவா? தேங்க்யூ.